1 crore சொல்கிறாங்க எப்படின்றத பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு இது மற்றதும் இதை பார்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பண்ணுறதோண்டா வாங்க நம்ம பண்ணி கூட ரிவ்யூக்கு போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க 1 crore செலிப்ரேஷனுங்க வண்டி. இது இந்த 1 crore செலிப்ரேஷனுக்கு தான் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலிப்ரேஷன் எடிஷன் சொல்லிட்டு ஒரு ஹோண்டா ஷைன் BS6 2023 மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அண்டு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஒரு டிஸ்க் இருக்குது, நார்மலாக ஒரு ட்ரம் பிரேக் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே 2 கலர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. அண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்மளோட சேனல்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட TMW ஹோண்டாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்டு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கேன் ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு விஷயம்னாக்கா நான் வந்து ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு மெக்கானிக் ஓகேங்களா. நான் ஒரு மெக்கானிக். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து எல்லாரும் கஸ்டமருங்களுக்கும் சரி நம்மளோட மெக்கானிக் நண்பர்களுக்கும் சரி நான் வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன். அண்டு ஏன்னா நான் வந்து ஏதோ போடுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, என்ன பண்ணணும், வண்டியை வந்து நமக்கு நல்லா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணுன்றத பற்றி தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால் பொறுமையாக பாருங்கள். அண்டு மற்றபடி உங்களுக்கு வண்டி கூட ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இதுதான் சொன்ன மாதிரி நான் செலிப்ரேஷன் எடிஷன் 1 crore வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவில் வந்து என்னடா பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து வண்டி லான்ச் பண்ணாங்க. இப்போ 2006 வந்து வண்டி வந்து லான்ச் பண்ணாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2023 டில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன் வந்து அவங்களோட பேர் வந்து மாற்றலை. ஹோண்டா ஷைன்ன்ற தான் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹோண்டா ஷைன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டெக்னாலஜிகள் வந்து மாற்றினாங்க. சரிங்க, டெக்னாலஜிகள் எல்லாம் மாறிட்டே இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து பேர்கள் வந்து மாற்றலை. ஆமாம், அப்புறமா BS3 BS4 BS6 அதெல்லாமே இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியை பற்றி தேவைப்பட்டால் அதில் போய் ஹோண்டா ஷைன்ற ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேங்களான்ட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனாக்கா ஹோண்டா ஷைன் BS6 2023 மாடல்ஸு. இந்த மாடலில் எத்தனை வேரியண்ட் இருக்குது ஓகேங்களா. அப்படின்னு இந்த செலிப்ரேஷன் எடிஷனுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஹோண்டா ஷைன் BS6க்கும் என்ன வித்தியாசம் ஓகேங்களா. அப்போ நம்ம வாங்கும்போது அந்த வண்டி வாங்கணுமா, இல்லை இந்த வண்டி வாங்கணுமா, இல்லை டிஸ்க் பிரேக் வண்டி வாங்கணுமா, இல்லை நார்மல் பிரேக் வண்டி வாங்கணுமா ஓகேங்களா, இல்லை டியூப்லெஸ் டயர்ஸ்னால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். கொல்லப்படாதீங்க. அண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன். உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓவரால் வந்து அண்டு இது பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரேயில் வந்து ஒரு மாதிரி மிக்சிங் அப்படின்னா கிரேவும் இல்லை பிளாக்கும் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று. 2வது கலர் பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலருங்க ஓகேங்களா. இந்த ரெட்டில் வந்து கோல்டன் இஷ்யூ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன்ஸுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வண்டி பார்த்திங்கன்னானே ஒரு ராயலிட்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நம்ம எதுவுமே பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குங்க வண்டியில். ஏன்னா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது கலர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த 2 கலருமே பிடிச்சிருக்கு ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்றது நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. அண்டு அப்படியே உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது கீழே மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோண்டா ஷைன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹோல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோண்டா ஷைன் வந்து இருந்தது கரெக்டுங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோண்டா ஷைன் வந்து இருக்கும். பட் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கலர்ஸ் ஓகேங்களா. எவ்வளோ கலர் இருக்குது, 5 கலர்ஸ் வந்து இருக்குது. இந்த 5 கலர்ஸ் வந்து இருக்குது. அண்டு ஆல்ரெடி இதோட வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் ஓகேங்களா. பிளாக் கலர்ஸு இந்த வண்டி உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்குமா, ஏன் சார் இப்போ நம்ம ஏன்னா வந்து புதுசாக வந்து 2023 வந்து மாடல் வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா அதில் பார்த்துட்டிங்கன்னா கலர் வந்து 2 கலர் தான் இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஹோல்டு வண்டி கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, நம்ம புக்கிங் பண்ணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அண்டு ஹோண்டா வந்து அப்படி பண்ணலைங்க. ஏன்னா இந்த நம்மளுடைய ஆல்ரெடி இந்த ஹோல்டு வண்டி என்ன இருக்கோ, ஹோண்டா ஷைன் வந்து இருக்கோ, இந்த கலர்ஸு இந்த வேரியண்ட் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்காக அப்படியே அவைலபிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த செலிப்ரேஷன் எடிஷன் வாங்கிக்கணுன்னாலையும் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தேவை சார் எங்களுக்கு இதே வண்டி போகுதுனாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பாடி உள்ளே இருக்கக்கூட கிராஃபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றது இன்ஜின் அதில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் எங்கே போய் சேஞ்சஸ் இருக்குன்றது. ஏன்னா அது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றது ஓகேங்களான்ட்டு. இந்த ஹோல்டு ஷைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதை சொன்ன மாதிரி ஒரு 5-6 கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்தமே இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கலர் இருக்குங்க. நீங்கள் இந்த 8 கலரும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதனுடைய
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, மெயின் வந்து பாடியோட டயமென்ஷன்ஸ். ஓகேங்களா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கோல்டன் இஷ்யூ வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட பாடி டயமென்ஷன்ஸ் அப்படின்னா லென்த்துன்றது ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் வீல் ஆக்சலுக்கும் பேக் வீல் ஆக்சலுக்கும் ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா லென்த். அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து பின்னாடி எது வரும்னா மடுகாடு வரும். இந்த இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா லென்த்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த பொருள் வந்து லாஸ்ட்டாக இருக்கோ, எந்த பொருள் வந்து முன்னியாக இருக்கோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த வண்டியுடைய லென்த்துன்னு சொல்லுவாங்க. விர்த் அப்படி நார்மலாக பார்க்கும்போது உங்களுடைய ஹேண்டில் பார் தான் சொல்லுவாங்க. என்னது இந்த ஹேண்டில் பார் தான். ஏன்னா இந்த மிரர் கூட இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வண்டிங்களில் பார்த்திங்கன்னா பின்னாடி டிசைன்ஸ் எல்லாம் கூட பாடி டிசைன்ஸ் அது அகலமாக இருக்கும். ஓகேங்களா, அண்டு எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் தான் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கால்குலேஷன் எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹேண்டில் பார் தான் வந்து கைகெல்லாம் டீச் ஆகும் இல்லையா. அதனால் மேக்ஸிமம் விர்த் வந்து ஹேண்டில் பாரோட மற்ற பொருள் எல்லாமே உள்ளே இருக்கணுன்றது தான் டிசைன் பண்ணும்போது வந்து மேக்கிங் வந்து பண்ணுவாங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக சொன்ன மாதிரி தான். ஹைட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிரர் தான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. ஒருவேளை மிரர் இல்லைன்னா அதுதான் மிரர்லேருந்து தான் ஹைட் எடுப்பாங்க. அப்படின்னா இதுதான் வந்து ஹைட்டு, இதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஹைட்டு. கீழே கிரவுண்ட்லேருந்து மேலே வந்து மிரர் தான் டாப்பாக இருக்கும். அதுதான் வந்து வண்டியோட ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் என்ன சொல்லுவாங்க. அடுத்து நமக்கு வந்து வீல் பேஸ். இந்த வீல் பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா இதான் சொன்ன மாதிரி தான் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1-85 mm இருக்குது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 1200 இருந்தாலே நம்ம சிட்டி ரைடிங் வந்து வீல் பேஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 1285 mm கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் கிரிப் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சரிங்களா, இது எங்கேருந்து எப்படி சார் கேல்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சல் தெரியுங்களா, இந்த ஆக்சல் வந்து அதே மாதிரி பேக் வீலில் வந்து ஒரு ஆக்சல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆக்சலில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த 2 ஆக்சலோடையும் நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு இங்கே கூட இன்னும் இல்லை, நீங்களும் கூட மெஷர் பண்ணலாம். ஒரு இன்ச் டேப் எடுத்திங்கன்னா வண்டியை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். 1285 mm தான் மெஷர்மெண்ட்டாக வரும். ஓகேங்களா, இது வந்து எப்போது இந்த 1285 mm இல்லையா, இதோட வீல் பேஸ் அதிகம் ஆக உங்களுக்கு வந்து ரோடுடைய க்ரிப் வந்து அதிகமாகும். அப்படின்னா வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கிட் ஆகாது. ஒரு ஃபேமிலி மேன் வந்து எப்போவுமே ஒரு சாய்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முக்கியமான விஷயம்னா சேஃப்டி பர்பஸ். கரெக்டுங்களா, அந்த சேஃப்டி பர்பஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் பேஸ் தான் வரும். அதனால் எப்போயுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்கன்னா இந்த வீல் பேஸை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும், வண்டி ஓட்டி பார்க்கணும். சரிங்களா, அது ஒன்று. ஒருவேளை வீல் பேஸ் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன சார் ஆகும்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு வகையான அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம வந்து டர்னிங் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம சிட்டி ரைடிங்லாம் பார்த்தீங்கன்னா வளைச்சி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அதே சமயம் நம்மளுக்கு வந்து பிரேக் அடிச்சோன்னா கண்டிப்பாக வந்து வண்டி வந்து ஒரு சைடில் இழுத்துன்னு போகும், ஸ்கிட் ஆகும். அதனால் வந்து நம்மளுக்கு பேக் போன் ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வரும். ப்ளஸ் வந்து வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே வீல் பேஸ் அதிகமான என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வண்டி வந்து ரோட் கிரிப் இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டர்னிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னா லாங் டர்ன் தான் எடுக்க முடியும், அதாவது ஷார்ட் டர்னாக எடுக்க முடியாது. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஓகே. இப்போ வீல் பேஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது என்னன்னாக்கா இந்த லோவஸ்ட் பாடி அப்படின்னா வண்டிக்குள்ளே இருக்கிறதுனா டயர் வீலை விட்டுட்டு மற்ற பொருள் எது இருக்கோ அதுதான் வந்து லோவஸ்ட் பாடியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டாண்ட் தாங்க வருங்க. அப்படின்னா இதனுடைய கேப் தெரியுதுங்களா, இந்த கிரவுண்ட்லேருந்து இதுக்குள்ளே வரக்கூடிய கேப், அந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா நான் நார்மலாக எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு 150 mm இருந்தாலே போதும். ஏன்னா அந்த சிட்டியிலேருந்து ரோட் ஆம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக பண்ணும். அந்த ரோட் ஆம்ஸ் என்னன்னாக்கா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 140 mm தான் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து அவங்க வந்து போடும்போதே இந்த மாதிரி தான் 140 mm தான் போடுவாங்க. பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 162 mm இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் தான். அதனால் வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து வர்த்தபிள் தான். ஓகேங்களா, அதுவும் வந்து இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்டு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தாங்க. ஓகேங்களா, அண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீட் ஹைட். இது சீட் ஹைட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நீங்கள் தான் வண்டி மேலே உக்காந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன எப்படி செக் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் வண்டி மேலே உட்காரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வண்டிக்குள்ளே உக்காருங்க. வண்டிக்குள்ளே உக்காந்து உங்களோட கால் வந்து பாதம் வந்து கீழே வந்து 2 காலும் நல்லா 2 காலும் வந்து பாதம் வந்து க்ளீனாக உக்காரணும்.
அப்படின்னா முட்டி வந்து பெண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக வந்து ஒரு நம்ம நெட்டின் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வண்டிக்குள்ளே உட்கார்ந்தும் போது 2 காலுமே நம்ம வச்சோம்னா 2 காலுமே கீழே வந்து தரையில் வந்து பாதத்தில் எப்படி நிற்கிறோமோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய கரெக்டான வண்டி உங்களுக்கு சூட்டபிள் ஆகிருக்கு அப்படின்றது தான் அதுதான் முக்கியமான காரணம். இப்படி இருக்கிறது வண்டி தான் நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு அந்த மாதிரி எந்த வண்டி இருக்குது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது எப்படின்னா ஒரு சிங்கிள் ரைடு பண்ணுறோம் அப்படின்னா நான் மட்டும் ஓட்டுறேன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு காலை எட்டினாலும் சரி காலை எட்டினாலும் சரி. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தா 5 ஃபீட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? நான் ஒரு மெக்கானிக். பட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி வரும், சின்ன வண்டி வரும். வண்டி ஓட்டணும், ஏன்னா நான் சர்வீஸ் பண்ணப்போ வண்டி ஓட்டி தான் தீரணும். கரெக்ட் இல்லைங்களா? பட் அப்போது நான் வண்டி ஓட்டும்போது எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது. சிங்கிளாக ஓட்டும்போது எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நம்ம அதுக்கு மாதிரி வளைஞ்சி எப்படியோ வண்டி வந்து மேனேஜ் பண்ணிக்குவோம். எப்படியோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட அப்படியே எங்களால் வண்டி நிற்க வைக்கும்போது கூட என்ன பண்ணும், பிரேக் அடிச்சுட்டு ஒரு சைடில் இறங்கிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். கரெக்டுங்களா? பேலன்ஸ் பண்ணிடும். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபேமிலியோ இல்லை டபுள்ஸ் வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி இருக்கிறவங்க நம்மளோட பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வண்டி நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அது ஏன்னா நம்ம வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஓட்டுறீங்களா சார் வண்டி அப்படின்னாக்கா, நாம் ஓட்டுறது இன்னும் மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். இல்லை மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 20 கிலோமீட்டர் நம்ம வந்து வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக தான் ஓட்டுவோம். கரெக்ட் இல்லைங்களா? பட் அதை வந்து நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டிக்குவோம். பட் ஆனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து வாங்குறதே ஒரு வண்டி, அந்த வண்டியை வச்சு தான் நீங்கள் லைஃப் லாங் ஓட்டணும். அதை நம்பி தான் உங்கள் ஃபேமிலியும் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வண்டி மேலே உக்காந்து உங்களோட ஹைட்டு, இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஓகேங்களா, வீல் பேஸு, இந்த எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வண்டி க்ளீனாக வாங்கணும். இது வண்டி வாங்குறதுக்கு நான் அதான் சொல்லுவேன், வண்டிக்குள்ளே உக்காந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துக்கோங்க. ஒரு ஷோரூமுக்கு இல்லைங்க, 10 ஷோரூம் போங்க, இல்லை 10 வண்டியை பாருங்கள், தப்பு கிடையாது. ஓகேங்களா? வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி 10 இல்லை 20 வண்டியில் எந்தெந்த வண்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 125 சிசியோ இல்லை உங்களோட ஒரு பட்ஜெட் வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. எந்தெந்த கம்பெனியோட வண்டி இருக்கோ எல்லா வண்டியுமே நீங்கள் வந்து ட்ரெஸ் ட்ரைவ் பாருங்கள். உங்களுக்கு எந்த வந்து பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறமா எந்த வண்டி வந்து நல்லா இருக்குது. அது நம்மளுக்கு வந்து நீங்கள் வண்டி வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சேஃப்டி விஷயம், 2வது பார்க்க வேண்டியது ப்ரைஸு, 3வது பார்க்க வேண்டியது மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அப்படின்னா வண்டியுடைய லைஃப் இருக்கணுங்க. இது 2-3 விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வண்டி டிசிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டாக தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுப்பீங்க. ஏன்னா ஒரு டைம் வண்டி வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லைங்க 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அது நீங்கள் கரெக்டான டைம் வந்து சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் எதுக்காக நான் இந்த வந்து ஹோண்டா வண்டியோட நான் சொல்கிறேன்னா, இந்த ஹோண்டா வண்டியில் ஒரு ஸ்பெஷல் அப்படி என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்ட முடியுங்க. கம்பெனி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்டி வந்தாலும் அது ஒரு 36,000 கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 72,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக ஓட்டலாம் அப்படின்றது வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு 3 இயர்ஸ், இதுக்கு ஒரு 3 இயர்ஸ், டோட்டலாக ஒரு 6 இயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஹோண்டா வண்டியில் நீங்கள் கரெக்டாக டைம் டு டைம் சர்வீஸ் பண்ணும்போது ஓவராலாக நீங்கள் வேணால் அமௌண்ட்டை எழுதி வைங்க. எப்போ எந்தெந்த சர்வீஸ்லாம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்கிறது எல்லாமே எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா வேறு வண்டியோட கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டிக்கு இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது 80% அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் வந்து என்னோடய ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஏதோ எடுத்தேன் கவுத்துன்றதுக்காக சொல்கிறதுக்காகல. ஏன்னா என்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் இல்லைங்க 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுற கஸ்டமர்ஸ் கூட என்கிட்ட இருக்காங்க. இது வரைக்கும் கூட அவங்க மேஜராக வந்து பைக்கில் எந்த பார்ட்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் அவங்க சேஞ்ச் பண்ணுறது மேஜரானா டயரு, டிஸ்க் பிளேட்டு, ஓகேண்ணா, செயின்ஸ் பாக்கெட், இதுதாங்க அவங்க மேஜராக பண்ணியிருப்பாங்க. அது கூட தான் பேட்ரி, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ரைடிங்கும் கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருந்தால் எந்த பாட்டும் ஆகுதுங்க. இதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த வண்டி வாங்கினாலும் மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய வேலை என்னென்னாக்கா வண்டியை பொறுப்பாக ஓட்டணும், நம்மளோட சேஃபாக ஓட்டணுன்றது தான், ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஜினோடுங்க. இன்ஜின் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் BS6 டெக்னாலஜி இன்ஜின் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சார் அப்படி BS6 அப்படின்றீங்க, BS4ன்றாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. BS6ன்றதுனா பாரத் ஸ்டேட் எமிஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். இந்த BS4க்கும் BS6க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம BS4ல் வந்து பார்த்திங்கன்னா எமிஷனோட பர்சன்டேஜுக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது BS6ல் வந்து எமிஷன் வந்து குறைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா
நம்மளுடைய என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து வண்டி வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், நாளுக்கு நாள் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பட் இதுக்கெல்லாம் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நமக்காக தான் வந்து அவங்க வந்து அக்கறை எடுத்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம். பட் இதுக்குள்ளே ஒன்று விஷயம்னா ஹோண்டா என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆயிலை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுக்கு வந்து BS4க்கும் BS6க்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்க, லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஹையாக இருக்கணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைனாக்கா உங்களுக்கு இன்ஜினோட பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் இன்ஜினுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 124 சிசிங்க. பவர்லாம் வந்து நார்மலாக இருக்கும். இந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 kW இருக்குது. பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு போதுமான பவர்ஸ் தான். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து ஓட்டும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பிக்கப் ஆகட்டும், மைலேஜ் ஆகட்டும், எந்த இஷ்யூவும் இருக்காது. பட் இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப் டு ஒரு 60 வரைக்கும் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து எந்த ஃபீலுமே இருக்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இதனோட நோக்கம் என்னன்னாக்கா, ஒரு சிட்டி ரைடிங்ஸ்க்காக தான் இந்த வண்டி வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஃபேமிலி மேனுக்காகவும் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த வண்டி பண்ணியிருக்காங்க. 2 மனசில் வச்சு தான் ஹோண்டா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபேமிலி மேன் கண்டிப்பாக ஒரு 60 மேலே போக மாட்டார். கரெக்டாக ஒன்று எதுக்காக போக மாட்டேன்னா, அவருக்கு ஆல்ரெடி நம்மளோட ஃபேமிலி இருக்காங்கன்றது ஒரு பயம் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். 2 விஷயம். 3வது என்னன்னா, நம்ம ஹை ஸ்பீடில் போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிடும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், என்ன பார்ப்பாங்க, கண்டிப்பாக நம்ம வண்டியில் வந்து மைலேஜ் இருக்கணும்ன்றதுனால அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணால் எக்கனாமிக் ஸ்பீடில் தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 40 to 50 தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எல்லாருமே வண்டி வந்து ஓட்டுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ரைடிங் பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கியரை வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறோம், சிட்டியில் வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ வந்து எல்லா டைம்லும் நம்ம வந்து 0 ஃபஸ்ட் கியர் வந்து மூவ் பண்ண முடியுமா? ஆகாது, டைம் ஆகும். அதனால தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் கூட நீங்கள் மூவ் பண்ண முடியும். மற்ற வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் கியர் வந்து தான் நீங்கள் மூவ் பண்ண வண்டின்னு பண்ணால், பட் இதில் வந்து செகண்ட் கியர் கூட முடியும். அந்த மாதிரி டிசைன் தான் இதில் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இதில் அதை தான் சொன்ன மாதிரினா, இப்போ நீங்கள் அபோவ் 60க்கு மேலே போனால் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, வண்டி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுங்க. அப்படின்னா பாடி வந்து சேக் ஆகும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம், நம்ம வந்து ஸ்பீடை வந்து குறைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா, மற்றபடி இந்த வண்டியில் வேறு எதுவுமே சிஸ்டம் இல்லைங்க. அந்த அளவுக்கு என்ன டிஃபெக்டிவ் எதுவுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்புறமா போர் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அதெல்லாம் டெக்னிக்கல்ஸ் அது உங்களுக்கு தேவையில்லை. டார்க் அது நான் சொன்ன மாதிரி தான், டார்க் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இதோட கியர் ரேஷ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டார்க்கும் சூப்பராக இருக்குது. அப்புறமா சொன்ன மாதிரி தான் ஹோண்டாவுடைய PGM-FI ப்ரோக்ராம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரக்கூடிய எல்லா வண்டியுமே இதே சிஸ்டம் தாங்க இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இதில் வந்து ஸ்டார்டிங் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியங்க. அப்படின்னா இதில் வந்து 2மே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செல்ஃபும் கொடுத்துருக்காங்க, கிக்கும் கொடுத்துருக்காங்க, 2மே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து 2மே யூஸ்ஃபுல் தான். ஓகே அப்படின்ட்டு மார்னிங் டைமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. பட் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து மார்னிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் சொல்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னன்னா BS6 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சோக் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவும் வராது. ஒரு வேளை நீங்கள் செல்ஃப் அடிக்கிறீங்க அப்படின்னா, செல்ஃப் அடிக்கும் போது மோர் தென் 5 செகண்ட் மேலே கண்டினியூ அடிக்காதீங்க. ஓகே, ஒரு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ என்ன பண்ணால் ஹோல்டு பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நேரம் விட்டுங்க, திருப்பி ஒரு 5 செகண்ட் கேப்பை கொடுங்க, அடுத்து அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட பேட்டரியோட லைஃபும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயம் வண்டியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்டினியூ எப்போ நீங்கள் செல்ஃப் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் டெட் ஆகிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்துக்குவோம். நான் டிரான்ஸ்மிஷன் ஆல்ரெடி அதே சொன்ன மாதிரி தான். இதுக்கு நம்பர் ஆஃப் கியர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த வைப்ரேஷன் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்து கம்பேரிட்டிவ் நம்மளோட BS4க்கும் BS6க்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து குறைச்சிருக்காங்க. அப்படின்னா டார்க்கோட ரேஷியோ வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் இட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்குங்க. அந்த வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் வந்து நார்மலாகவே இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஸ். ஓகேங்களா? ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன். இதில் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி தான், என்ன தான் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் எந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த வைப்ரேஷன் எங்கே வந்துடும்னா இன்ஜின்கிட்ட இருந்தால் வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அதுதான் இன்ஜின்லேருந்து ஃப்ரேம் போய் ஃப்ரேம்லேருந்து தான் நம்மளோட பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? அந்த வைப்ரேஷன் வந்து இந்த ஹோண்டாவுடைய வண்டியில் கம்பேரிட்டிவ் நீங்கள் வேறு வண்டிக்கும் நம்ம ஹோண்டா வண்டியில் கம்பேர் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கம்பேர்ட்டிவ் பண்ணால் இதே டிசைன்ஸ் வந்து வேறு வண்டியில் பண்ணாங்கன்னாக்கா இன்னும் அதிகமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஹோண்டா வண்டியில் வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ரேம் அசம்பிளி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஏரோ டைனமேட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளைட் எப்படி நம்ம வந்து ஓட்டும் போது அந்த ஏரை வந்து எப்போ ஆப்போசிட் பண்ணி ஓட்டுதோ அதே டிசைனில் வந்து இந்த வண்டி பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக குறையும். அதனால் இன்னும் அதிகமாக நம்ம சொல்ல போனோம்னாக்கா மைலேஜ், பிக்கப் இது எல்லாமே கூட இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுதான் இந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் நம்ம சொன்ன மாதிரி தான் டிசி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து முக்கியமான விஷயம்னா கீ ஆன் பண்ணி எப்பவுமே வந்து வண்டி ரன்னிங்கில் இருந்தால் ஓகே, வண்டி ரன்னிங் இல்லாமல் வண்டி வந்து ஆஃப் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கீ ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கீ ஆன் பண்ணினா ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், பேட்டரி வந்து டவுன் ஆகிடுங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து இந்த வண்டிக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா டிஸ்க் பிரேக் இருக்குது. ஓகேங்களா. டிஸ்க் பிரேக்கும் இருக்குது, நார்மலாக ட்ரம் பிரேக்கும் இருக்குது. இங்கே பேக்கில் தெரிஞ்சால் தெரியும் உங்களுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்குது. இப்போ ஒரு 125cc நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்க் பிரேக் தான் வாங்கணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் வந்து தேவையில்லைன்றதான் நான் சொல்லுவேன். என்னது, டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவையான வந்துனாக்கா ஒரு செலவு வந்து குறைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ட்ரம் பிரேக் வந்து சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான விஷயம். சரிங்களா. ஏன்னா வந்து ட்ரம் பிரேக் வந்து எனஃப். ஏன்னா உங்களுக்கு அந்த பிரேக் எஃபெக்டிவ் ஆகும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது ட்ரம் பிரேக் சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பிரேக் எஃபெக்டிவ்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்க் யூஸ் பண்ணலாம். அண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தாங்க. ஓகேங்களா. ரெண்டு பிரேக்குமே உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவ் பண்ணும். ஓகேங்களா. எஃபெக்டிவ் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி தான் ஹோண்டாவுடைய இஎஸ்பி டெக்னாலஜி இருக்குது. பட் இஎஸ்பி டெக்னாலஜி பற்றிலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகேங்களாண்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து சைலன்ஸ் ஸ்டார்ட் இருக்கும். அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் இருக்காது. நம்மளுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறது தெரியாது, சவுண்டே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டார்டிங் மெத்தட் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து லைஃபும் வரும். மற்றபடி எந்த செலவும் அன்னெசரியாக செலவு வராது. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்லெஸ் மோட்டர் மாதிரிங்க, ப்ரெஷ்லெஸ் மோட்ரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி மோட்ரு வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னக்கா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக. நாம் வந்து ஒரு வேளை வண்டி சைட் ஸ்டாண்ட் இருந்தால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கம்பல்சரி சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து கவனிக்கணும். அதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மெக்கானிக் ஒரு யாராவது இதை ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த BS6 வந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லா வண்டிகளும் பார்த்தா ஒரு ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து வருது. அந்த ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் எங்கேருந்துடா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்சிலேருந்து வருது. அதனால் இது மாதிரி வரும்போது கம்பல்சரி இந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்ச் வந்து பாருங்கள். அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து ஜாம் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா லூப்ரிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டான ரிலீஸ் ஆகணும். ஒருவேளை ரிலீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து வரும். அப்புறமா அந்த ஸ்ப்ரிங் வந்து வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வரும். மூணாவது தான் நீங்கள் வந்து சுவிட்சை வந்து செக் பண்ணணும். சரிங்களா. இதை வந்து நீங்கள் பாருங்கள். அதனுடைய செப்பரேட் வீடியோ வந்து நான் அடுத்து வந்து நான் போடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் அதான் சொன்ன மாதிரி தான் BS6க்கு நம்மளுக்கு லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாகும். ப்ளஸ் இதில் எதுக்காக ஹீட் ஜாஸ்தியாகும்னா இதோட ஸ்டோக்கில் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹீட் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். ஓகேங்களா. அண்டு அதனால் வந்து இதனுடைய எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் பண்ணக்கூடிய ஜெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து BS4 வந்து கிடையாது, BS6 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒன்றாக்கா நம்மளுக்கு இந்த போருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் க்ளீனாக வந்து நல்லாயிருக்கும், லூப்ரிகேஷன் வந்து கரெக்டாக ஆகுங்க. அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயம். அப்போது நம்மளுடைய இன்ஜினோட லைஃபும் ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து அவாய்ட் ஆகுங்க. ஓகேங்களா. அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 கியர் சிஸ்டம் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுல நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ண நியூட்ரல் ஆகிடும். அப்புறமா ஒன்று பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் வந்து சேஞ்ச் ஆகும். பேக்கில் டவுன் தான் கியர் சிஸ்டம் இருக்குது. அண்டு நம்பர் ஆஃப் கியர் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. BS4 வந்து 4 தான் இருக்கும். பட் இதில் வந்து 5 கியர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி ஹெட்லாம்ப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹெட்லாம்ப் வந்து முக்கியமாக நம்ம வந்து டிசி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கீ ஆன் பண்ணி ஹெட்லாம்ப் வந்து வந்துடும். அது கவனத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம்னாக்கா கீ ஆஃப் பண்ணி நிற்கணும். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் ஹெட்லைட் ஆனில் இருக்கணும். அதனால் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆனிங் சிஸ்டம் இருக்கிறதுனால கீயை வந்து கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்கணும். வேறு ஒன்று ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கவனத்தோடு வச்சுக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா. அப்புறமா பேக்கில் வந்து ஷாக் அப்சர், ரியர் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்கும், பிரச்சனை இல்லை. பேக்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான
சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணுறீங்க, இல்லை சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுனா கண்டிப்பாக முடியலாம். அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 70 kg 70 kg அப்படின்னா டிரைவர் 70 kg, பில்லியனர் அப்படின்னா பேக்கில் உட்காரங்க 70 kg, அப்புறம் 150 kg தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட ஆவரேஜாக ஒரு கேல்குலேஷன் எடுத்து அவங்க வந்து இன்ஜின் வந்து வண்டி வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஷாக் அப்சர்வர் பொசிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 kg 50 kg தான் இருக்கும், 100 kg தான் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அந்த கம்பெனி வரக்கூட அந்த ஸ்டெப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா சஸ்பென்ஷன் வந்து ஆடாக இருக்கும், ஒரு கல் மாதிரி ஃபீல் ஆகும், சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து சாஃப்ட் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். சேம் வந்து நம்ம வண்டி ஓட்டுற ஃபீல் வந்து வந்துடும். ஒருவேளை வந்து வெயிட்டாக இருப்பாங்க, ஒரு 100 kg இருப்பாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு 90 kg இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 kgs இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாக்கா இந்த கம்பெனியில் வர பொசிஷனில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப சஸ்பென்ஷனாக கிடச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆப்சர் வீக்கான மாதிரி ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அந்த வந்து சஸ்பென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைனலில் நம்ம வந்துட்டோம் என்னுடைய ப்ரைஸ். அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 2 வேரியண்ட் இருக்குங்க. இதில் செலிப்ரேஷன் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 crore செலிப்ரேஷன் எடிஷன் 2 மாடல் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 83,100 இருக்குது. ஓகேங்களா, 87,100 இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஷெயின் செலிப்ரேஷன் இருந்தாக்கா ஒரு ட்ரம் பிரேக் ஒன்றாக்கா 83,000 கிடச்சிடும். இல்லை டிஸ்க் வேணும் அப்படின்னாக்கா 87,000 கிடைக்குங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்க. அதுக்கப்புறமா ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவும் அசரிஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒன்றா நியர்பைஸ் இருக்கக்கூடிய ஓனா டீலரில் போய்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எந்த பட்ஜெட்டில் வாங்குறீங்க, ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி மேனை வாங்கணுன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளோட வண்டியோட சேஃப்டி, அடுத்து வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுட்டு வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். 3வது உங்களுடைய லுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல வண்டி வாங்கணும்னா ஒரு பார்க்குறது லுக் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கீங்களா, இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் நார்மலாக சொல்லுவேன் சார், இன்னும் இப்போ நம்ம BS6 வந்து 2023 மாடல் சொன்னீங்க, பட் அதுவும் ஆனாக்கா உங்களுக்கு சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் BS6 2022 மாடல் கூட இன்னும் அவைலபிலிட்டிஸாக இருக்குது. அப்படின்னா 2மே மாடல்ஸும் அவைலபிலிட்டிஸாக இருக்குது. நீங்கள் வந்து டோட்டலாக வாங்கலாம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 8 கலரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 8 கலரில் எதுக்கு தகுந்த மாதிரியும் வாங்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு 2022 மாடலுக்கும் 2023 மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸ் மட்டும்தான் வித்தியாசங்க. மற்றபடி எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பற்றியாக எந்த விஷயமும் இல்லை. அதனால் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எந்த கலரை பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் வாங்கி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகுனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சங்கர். ஓகே, மறக்காமல் நம்மளுடைய ஓகேங்களா TMW ஹோண்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஓகே, வண்டி வாங்குறது மாதிரி ட்ரெஸ்ஸே வந்து மறக்காமல் பண்ணணும். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் வாங்குவீங்களா இல்லை அப்படியே வாங்குவீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.